எனக்கு கல்யாணம் வேண்டாம். அம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். அம்மா, 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 அம்மா வாங்கம்மா. சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன். என்ன சத்தம்? சாய், சாய், சாய் எந்திரிடாமா. சாய் கண்ணு, ஐயோ வீசிங் வந்துருச்சு போலே. சாய்மா, சாய் இங்க பாருடா, அம்மா வந்திருக்கேன். சாய் எந்திரி கண்ணு. சாய், ஐயோ ஜனனி வர எக்ஸாம்ல இருப்பாளே, இப்ப யாரை கூப்பிடுறது? சாய்மா, சாய் கண்ணு எந்திரிமா. அம்மா, கண்ணு கண்ணு வீசிங் குறைஞ்சிச்சா? கண்ணு முழிச்சு பாரு கண்ணு, அம்மா வந்திருக்க சாமி. சாய் இங்க பாருமா. அம்மா, என் பிள்ளை சாய், சாய் அம்மா வந்திருக்கேன். சாய், சாய் பேசுடா. அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு சாய்? அந்த ஆளோட நினைப்பு வந்துச்சா? இல்லை 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 சாய், சாய் அம்மா இருக்கேன், அம்மா இருக்கேன். இங்கே பாரு, ஜனனி இருக்கா, அம்மா இருக்கேன், பெரியப்பா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, பெரியம்மா இருக்காங்க, எல்லாருமே இருக்கோம். சாய், சாய் இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாருமே கூட தான் இருக்கோம். சரியாம்மா, சரியாம்மா. அம்மா, அம்மா, அம்மா பாரும்மா. தங்கமே, அம்மா பாரு தங்கம். அம்மா, அம்மா, அம்மா என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க. அம்மா, நான் உங்கள் மடியில் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும். ஐயோ, எனக்கு இருக்கிற மாதிரி நிலைமை எந்த ஒரு தாய்க்குமே வரக்கூடாது. சின்ன வயசுல நடந்த அந்த ஒரு விஷயம் என் பிள்ளைய இவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்பட வச்சிருச்சு. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் அணுவா செத்துக்கிட்டு இருக்கா என் பொண்ணு. சாய்மா, சாய் உனக்கு ஒன்றும் இல்லடாம்மா, அம்மாவும் கூட தான் இருக்கேன். சரியாம்மா? சரிம்மா. சாய்மா, உங்க பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணி அண்ணனை வர சொல்றேன். நீ கொஞ்ச நாள் பெரியப்பா வீட்டில் போயிருக்கியாம்மா? வேண்டாம்மா, நான் உங்க கூடவே இருக்கேன். சாய் இங்க பாருமா, நான் காலையில வேலைக்கு போனா சாயந்தரம் தான் வருவேன். இன்னைக்கு ஏதோ எலெக்ஷன் டியூட்டினால சீக்கிரமா வந்துட்டேன். ஆனா நீ பிசினஸ்க்கு அங்கிட்ட இங்கிட்ட அலையிறவ, வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவ. வீட்டுல யாரும் இல்லாத சமயத்துல இது மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமா இருக்கு சாய். பெரியப்பா வீட்டுலனா அண்ணன் பெரியம்மா எல்லாரும் வீட்டுல தான் இருப்பாங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு பாத்துக்குவாங்க. ப்ளீஸ் சாய், நான் சொல்றத கேளு. அம்மா, எனக்கு வயசு 25 ஆயிடுச்சு. யாரும் என்ன பெருசா டேக் கேர் பண்ணிக்க வேண்டாம். என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கே தெரியும். அது மட்டும் இல்ல, நான் இல்லாம ஜனனி வீட்டுல தனியா இருந்துக்க மாட்டா. நான் இங்கே இருக்கேம்மா. தோ உங்க பெரியப்பாக்கு 100 ஆயுசு. அவர் தான் போன் அடிக்கிறாரு. ஹலோ அண்ணன். நிரை, நல்லா இருக்கியாமா? எங்க அண்ணன் நல்லா இருக்கேன். தோ இப்ப சாய்க்கு திடீர்னு பழசெல்லாம் நினைச்சு வீசிங் வந்துருச்சு. இப்பதான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி மடியில படுக்க வச்சிருக்கேன். என்னமா சொல்ற? சாய்க்கா? ஆமாண்ண, ஏதோ கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு எலெக்ஷன் டியூட்டி போட்டதுனால சீக்கிரமா வீட்டுக்கு வந்தேன். இல்லைன்னா எப்போதும் போல 6 மணிக்கு தான் வந்திருப்பேன். நினைச்சு கூட பார்க்க முடியலண்ணே. லேட்டா வந்திருந்தா சாய பாத்திருக்க கூட முடியாதானே தெரியல. அந்த அளவுக்கு வீசிங் வந்துருச்சு அவளுக்கு. கடவுளே, ஏன் தான் அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? சரி, சாய் பக்கத்துல இருக்கலாம், போனை கூட அவகிட்ட. அண்ணே, நீங்க நேர்ல வாங்கண்ணே. நேர்ல வந்து உட்காந்து சாய் கிட்ட நிறைய பேசுங்க. பாவண்ணே, அவ யாருமே இல்லாத மாதிரி இருக்காண்ணே. நீங்க எப்பண்ணே வருவீங்க? நீங்க வந்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு அக்கா சொன்னாங்க. ஆமாமா, எங்க இந்த எலெக்ஷன் போட்டதும் போட்டாங்க. தாசில்தாரு நானு எல்லாரும் கேம்பா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 நாள் டைம் கிடைச்சிச்சுமா. அதான் தம்பி கல்யாண விஷயமாவும் பேசிட்டு போலாம், அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. சீக்கிரம் வாங்கண்ணே. ஒரு 2 மணி நேரத்துல வந்துருவோமா. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். எல்லாருமே உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரிண்ணே, சீக்கிரமா எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. பாப்பா, தம்பி, அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரேமா. அது வரைக்கும் சாயை நல்லா பாத்துக்கோ. அப்புறம் ஜனனி என்ன பண்றா? ஜனனிக்கு செமஸ்டர் எக்ஸாம்னு அவ காலேஜ்க்கு போயிட்டா. அப்படியா? சரி, நான் காலேஜ் வழியா தானே வீட்டுக்கு போறேன். நான் அப்படியே ஜனனியை கூப்பிட்டுக்கிறேன். சரிண்ணே, அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்க. அப்புறம் வழக்கம் போல காலேஜ் பஸ் ஏறி வந்துட போறா. நான் பேசிக்கிறேமா. நான் வெளியே நிக்க சொல்றேன். சரிண்ணே, நைட்டு சாப்பிட்ற மாதிரி வாங்கண்ணே. வந்தோடனே ஓடிடாதீங்க. அம்மாடி, நீ சாயை மட்டும் நல்லா பாத்துக்கோ. சாப்பாடெல்லாம் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். அவ கூடவே இரு, அவ பக்கத்துலயே இரு. அப்படித்தானே இருக்கேன். அவ தான் கேட்டா உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும்னு. அதான் படுத்திருக்கா. சரி சரி, படுத்திருக்கட்டும். நீயும் பத்திரம். வீட்டெல்லாம் பூட்டிக்கிட்டீங்கல்ல?
ஆ போட்டுக்கிட்டேண்ணே. சரிம்மா, நான் ஜனனியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். நீ போனை வச்சுட்டு பத்திரமா இரு. ஆ சரிண்ணே. ஜனனி எக்ஸாம் நல்லா பண்ணியா? ஆடி போடி, எக்ஸாம் கிடக்குது எக்ஸாம். அரியர் வச்சா கூட அடுத்ததுல கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. புக்லெட்ல எதுவுமே எழுத தோணவே இல்லடி. அவர் மூஞ்சியவே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஜனனி நீயா பேசுறது? அரியர் இல்லாம எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு 4 வருஷம் முடிச்சிட்டு வெளியே வந்தாதான் என்னோட மேக்கப் கேரியர்ல நான் பெரிய ஆளா வளர முடியும், ஃபுல் ஃபிளெஜ்டா மேக்கப்ல இறங்க முடியும்னு சொல்லுவேன். ஆனா இப்ப என்னமோ இப்படி பேசுற? ஆமா பர்வி, நான் இப்ப வரைக்கும் இல்லைன்னு சொல்லல. அதுவும் ஒரு ஆசை தான். ஆனா யாழ் என் கண்ணு முன்னாடி நிக்கும் போது எப்படி அவரை மீறிக்கிட்டு நான் புக்லெட்ல பார்த்து எழுத முடியும் சொல்லு? ஜனனி முடிவே பண்ணிட்டியா? நீ ஏதோ சும்மா சைட் அடிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேனா? சைட் அடிச்சிட்டு இருக்கேனா? ஏண்டி என்ன பார்த்தா சைட் அடிச்சிட்டு இருக்க மாதிரியாடி தெரியுது? என் மனசு முழுக்க ராம் தான் இருக்காரு தெரியுமா? என்னமோ தெரியல பர்வி, அவர் முன்னாடி ஆப்போசிட்ல வந்து நின்னாலே என் மனசெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டிக் டிக் டிக்னு துடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே ஹார்ட்டே வெடிச்சிரும் போல. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாறி ஜர்க் ஆகுதுடி. ஏனே புரிய மாட்டேங்குது. ஜனனி இப்பதான் புரியுது. அதெல்லாம் லவ்லாம் இல்லடி, அது ஜஸ்ட் இன்ஃப்ராக்சுவேஷன். ஒரு சப்ட்ராக்ஷனும் இல்ல, இது லவ் தான். லூசு, இன்ஃப்ராக்சுவேஷனுக்கும் லவ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஜனனி. இன்ஃப்ராக்சுவேஷன்னா ஒருத்தவங்கள பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சிரும். ஆனா லவ் அப்படி கிடையாது. ஒருத்தவங்கள பார்த்து பேசி பழகி அவங்க ஒரு சில விஷயத்துல நம்மளுக்காக மாறுவாங்க. அப்ப அவங்க மேல ஒரு லவ் வரும். அதே மாதிரி அவங்க ஒரு சில விஷயம் நம்மளுக்காக செய்வாங்க. அப்போ அவங்க மேல ஒரு லவ் வரும். அதே மாதிரி நம்ம மனசும் அவங்களுக்காக மாற சொல்லும். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் பார்க்காம பேசாம இருந்தாலும் சரி, அந்த லவ் அப்படியே தான் இருக்கும். ஆனா இன்ஃப்ராக்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்ப நீ லவ் பத்தி நிறைய சொன்ன தெரியுமா? அது எல்லாமே எனக்கு இருக்குடி. அப்ப அது லவ் தானே? ஏன் தப்பு தாண்டி, ஏன் தப்பு தான். உனக்கு போய் இவ்வளவு தூரம் புரிய வைக்கணும்னு கிளாஸ் எடுத்தேன் பாரு. ஏன் தப்பு தான். பர்வீன், அத்தா ஜனனி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. பர்வீன் அம்மா தான் உன்னை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாமா. வீட்டுக்கு வாமா, அவ உன்னை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. உனக்கு நோம்பு கஞ்சினா ரொம்ப பிடிக்குமாமே, அதான் பர்வீனை கூட்டிட்டு வரும்போது ஜனனி கிட்ட இதை கொடுத்துருங்கன்னு கொடுத்துட சொன்னாமா. நோம்பு கஞ்சியா? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு, இந்தா வாங்கிக்கோ. பா என்ன வாசம், என்ன வாசம். நோம்பு கஞ்சினா நோம்பு கஞ்சி தான், அது ஒரு தனி வாசம். ஜனனி 11ஆம் தேதி ரம்ஜான் வருதுமா, நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். அம்மா அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு வாமா. அம்மா சாய் நல்லா இருக்காளா? ஹை அப்பா, நீங்க ரம்ஜான் கூப்பிடலனால நான் வந்திருப்பேன். சாய் நல்லா இருக்காப்பா? சரிம்மா. அம்மா நீ காலேஜ் பஸ்ல தானே போவேன், இவ்வளவு நேரம் இங்க நிக்கிற? இல்லப்பா, இன்னைக்கு பெரியப்பா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, அதான் வெயிட் பண்றேன். ஓ அப்படியாம்மா, ரொம்ப நேரம் ஆகுமாமா? இல்லப்பா இப்ப வந்துருவாரு, நீங்க கிளம்புங்க. நேரத்துக்குள்ள நோன்பு திறக்கணுமா, அதுக்கு தான் கேட்டேன். பர்வியும் நோன்பு வச்சிருக்கா, அவளும் திறக்கணும், அதனாலதான் யோசிக்கிறேன். அத்தா யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம ஜனனி கிட்டயா? இந்த காலேஜ விலைக்கு வாங்காம இருந்தா சரி, வாங்க போலாம். அவளை எல்லாம் யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆமாப்பா நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. பர்வி போலாமா? போலாம் அத்தா. ஜனனி போயிட்டு வரேன். சரிடி. 11ஆம் தேதி தான் வரட்டுமா இல்ல முன்னாடி நாளே வந்துட்டுமா? ஜனனி நீ பேசாம 12ஆம் தேதி வந்துரு. ஊசி போன பிரியாணி எல்லாம் நிறைய இருக்கும், அதை சாப்பிட்டுக்கோ. ஏய் நோம்பு வச்சிருக்கேன்னு பாக்குறேன், இல்ல மூஞ்ச பேத்துருவேன் போடி. சீக்கிரம் வந்துரு ஜனனி, 10ஆம் தேதியே வந்துரு. போ போ வரேன். என்ன இந்த பெரியப்பாவை இன்னும் அழகானோம். எங்களுக்கு மீட்டிங் இருந்துச்சா, சோ அட்டெண்ட் பண்ணிட்டு இப்பதான் வெளியே வரோம். தெரிஞ்சிருந்தா காலேஜ்க்குள்ளே நின்றுப்பேனே. ஆமா நீங்க யாரு? சார் என்ன சார், என்னப்பா யாருன்னு கேட்டுட்டீங்க? காலையில எக்ஸாம் ஹால், சூப்பர்விஷன், புக்லெட், டீ, வடை, தலைவலி, ஜனனி. ஓ நீங்களா? ஏங்க இப்படி அடையாளம் சொல்லுவீங்க? அட என்ன சார் நீங்க குடிச்சு எச்சி பண்ண டீ எல்லாம் நான் குடிச்சேன், என்ன போய் மறந்துட்டீங்களே? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் பிரின்ஸ் இப்போ ஒரு மீட்டிங் வச்சாரு, அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தனா செம காண்டா இருந்துச்சு, அதான் யாரு நிக்கிறீங்கன்னு கண்ணுக்கே தெரியல. ஆமா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், காலேஜ்க்கு வர பிள்ளைங்க எல்லாம் பேக் எடுத்துட்டு வருவாங்க, இல்லனா லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துட்டு வருவாங்க, நீங்க என்ன தூக்கு போனியெல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க?
சார் என் பேக் கீழே வச்சிருக்கேன் சார், தூக்க முடியல. இது நோம்பு கஞ்சி என் ஃப்ரெண்டோட அப்பா கொண்டு வந்து கொடுத்தாரு, அதான் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாங்கிறதுக்காக பத்திரமா கையிலே வச்சிருக்கேன். எப்படி பேக் முக்கியம் இல்ல, ஆனா நோம்பு கஞ்சி ரொம்ப முக்கியம்னு கையிலேயே பத்திரமா வச்சிருக்கீங்க. ஆஃப் கோர்ஸ் சார், நம்மளுக்கு சோறு தான் முக்கியம், பேக்கா முக்கியம். சரிதாங்க. ஆமா, காலேஜ் பஸ்லாம் போயிடுச்சு, இப்போ நீங்க வீட்டுக்கு எப்படி போவீங்க? ஓ, டவுன் பஸ்ல போவீங்களா? எது டவுன் பஸ்ல போறேனா? சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்ன கொண்டு போய் டிராப் பண்ணிருங்க எங்க வீட்ல. என்னது, வீட்ல டிராப் பண்ணுமா? சரி விடுங்க, வீட்ல டிராப் பண்ணலனா கூட பரவாயில்ல, பக்கத்து தெருவுல வந்து டிராப் பண்ணுங்க, நான் கொஞ்சம் தூரம் நடந்து போய்க்கிறேன். ஏங்க, நம்ம காலேஜ் கிட்டயே 12B பஸ் வருங்க. உங்களை வேணா பஸ் வேணா ஏத்தி விட்டுட்டு போறேங்க. எனக்கு வெளியே முக்கியமான வேலை இருக்குங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். என்ன சாரே பயந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் ட்ராப் பண்ண வேணாம், என்னை கூட்டிட்டு போறதுக்கு எங்க பெரியப்பா வந்துட்டு இருக்காரு, அவருக்காக தான் வெயிட் பண்றேன். என்ன மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறீங்க, பயந்துட்டீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. என்னது கிளம்புறீங்களா? சார் 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 கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், எங்க பெரியப்பா இப்ப வந்துருவாரு, அவர் வர வரைக்கும் எனக்கு யாருமே கம்பெனிக்கு இல்ல சார், ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு சார். அதுவும் கரெக்டு தான், நீங்க ஒரே பொண்ணா இங்க எவ்வளவு நேரம் நிப்பீங்க? சரி ஓகே, உங்க பெரியப்பா வர வரைக்கும் நான் இங்கே நிக்கிறேன். தேங்க்யூ சார். சார் எவ்வளவு நேரம் அப்படியே சும்மாவே இருக்கிறது? என்ன பத்தி ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன். உங்களை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இது ஒரு நல்ல கேள்வி சார். ஜானுவை பத்தி ராம் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும், அதுதானே உலக வழக்கம். என்ன பேசுறீங்க? காலையிலயும் இதை தான் சொன்னீங்க, இப்பயும் அதே தான் சொல்றீங்க. என்ன ராம், என்ன ஜானு, எனக்கு ஒன்றும் புரியல. சார் 96 படம், விஜய் சேதுபதி சார், த்ரிஷா மேம், ஸ்கூல் லவ், ரீயூனியன், ராம், ஜானு பார்த்ததுல. ஏன் எப்போதும் இன்ஸ்டால்மெண்ட்ல பேசுற மாதிரியே பேசுறீங்க? கொஞ்சம் நல்லா தான் பேசலாம்ல. ஜனனி, பெரியப்பா. என் தங்க குட்டியை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஜனனிமா, நல்லா இருக்கியா கண்ணு? பெரியப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கால் பண்ணி வெளியே வெயிட் பண்ண சொன்னீங்க, அதுக்குள்ளேயே நாரி போயிருவேன், உடனே நல்லா இருக்கியான்னு கேக்குறீங்க. என்ன வாய் இல்லைன்னா நாய் கவிட்டு போயிரும். இந்த பேச்சு தான், இந்த நக்கல் பேச்சு தான் என் ஜனனிமா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் பெரியப்பா சொல்ல மறந்துட்டேன், இவர் எங்க காலேஜ் ப்ரொஃபசர், பேரு ராம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? எங்கேயும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கு சார், எங்கன்னு தான் தெரியல. சார் நீங்க எங்க பெரியப்பாவை நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, ஏன்னா அவரோட பவர் அப்படி. ஓகே சார், நைஸ் மீட்டிங் யூ. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பணும். பாருங்க சார், நானும் கிளம்புறேன். ஜன்னிமா வாமா. சார் போயிட்டு வரேன். இந்த பொண்ணும் அதோட பேச்சும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கே, நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் நல்லது. ஈசு எல்லாம் ரெடி ஆயிருக்காமா? மா சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் பண்ணிட்டு கடைசியா ஸ்வீட்டும் பண்ணி வச்சிட்டேமா. இப்ப சார் வரும்போது ஆரத்தி எடுக்கணும்ல, அதுக்கு தான் கரைச்சிட்டு இருக்கேன். ஆரத்தி கரைக்கிறியா? ஏன் ஈசு, அவர் என்ன போருக்கா போயிட்டு வந்திருக்காரு, 2 மாசம் டியூட்டி முடிச்சு லீவுக்கு வந்திருக்காரு, அவருக்கு எதுக்கு ஆரத்தி? ஏமா சும்மா இருங்கம்மா, ஊரு கண்ணெல்லாம் பொல்லாதது. ஐயா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியுமா? அந்த காலத்துல எல்லாம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே திருஷ்டி சுத்தி போடுவாங்க, ஊர் மக்கள் எல்லாம் அவ்வளவு கண்ணு வைப்பாங்கன்னு. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு, அவர் இப்ப வந்துகிட்டு இருக்காரு. சரிம்மா. நிலா, ஆதி, கீர்த்தனா எல்லாரும் வாங்க. ஐயோ டாடி சீக்கிரம் வாங்க, எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்றது? என்ன அதிசயமா இருக்கு, நீலமண்டை இவ்ளோ ட்ரெடிஷனலா ரெடி ஆயிருக்கு. என்ன ஓய் என்ன சவுண்டு? ஒன்றும் இல்லை. இது எப்படி இருக்கு? பொம்பளை பிள்ளைய பார்க்க லட்சணமா இருக்கா? அதை விட்டுட்டு அப்படியே எகிரிட்டு வர, மூஞ்ச பேத்துருவேன். ஏய் இப்ப நான் அதாவது சொன்னேன் உன்ன, எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ற? ஐயோ கீர்த்தமா, நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? இந்த ட்ரெஸ் உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு ட்ரெடிஷனலா இருக்கு பாக்குறதுக்கு. இதை விட்டுட்டு எப்ப பாரு மாடர்ன் ட்ரெஸ் குட்டி குட்டியா போட்டுட்டு சுத்துறேன்னு தானே சொன்னேன். ஏய் பேச்ச மாத்தாத என்ன, நீ இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? ஏ கீர்த்தனா, அவ எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கா, அவளை போய் திட்டிட்டு இருக்க. ஏண்டி இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன, இதெல்லாம் மாதிரி அடிக்கடி போடலாம்ல. மா அவ அப்படி சொல்லல. நீ விடுமா, இவ ஒரு பைத்தியம். சரி ஆதி எங்க பாத்தியா? மாமா மேல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாருட்ட, இப்ப குளிச்சிட்டு கிளம்பி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி மாமா பக்கத்துல வந்துட்டாங்களாம், அத்தை உங்களை சீக்கிரமா வர சொல்றாங்கன்னு போய் கூட்டிட்டு வாமா. சரிட்ட. இவ்வளவுதானே அனுப்பி போய் கூட்டிட்டு வர சொல்லிருக்க, நல்லா 2 பேரும் கீழே வந்த மாதிரி தான் இன்னைக்கு. கிறுக்கி மாதிரி ஏதாவது பேசிட்டு நின்னுட்டு இருக்காத, வெளியே வா, அப்பா வந்துட்டு இருக்காரு. வரேன். லூசு பாத்து. ஆதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ. ஓய் வேணும்னே தானே நான் கதவை திறக்கும் போது என் மேல வந்து விழுந்த. ரொம்ப ஆசைதான். ஏன் கனவு கண்டுட்டு இருந்தீங்களா? நம்ம கதவை திறக்கும் போது நிலா நம்ம மேல வந்து விழணும், உடனே அனுஷா சுரேந்தர் பாட்டை போட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ண வைக்கணும்னு.
ஏய் சமாளிக்காதடி, நல்லாவே தெரியுது வேணும்னே தானே வந்து விழுந்த. சரி, வேணும்னே விழுந்தேனே வச்சுக்கலாம். அதுல என்ன தப்பு? அப்ப வேணும்னே தான் விழுந்திருக்க. என்ன தப்புன்னு கேட்டேன். ஒரு தப்போ இல்ல. என்ன பேசாதீங்க. ஏண்டி அதெல்லாம் அப்படிதான். பேசக்கூடாது. பேசாம இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? விரல்கள் தொடவும் விருந்தை பெறவும் மார்போடு கண்கள் மூடவா மலரே மௌனமா. கவிதா, கீர்த்தனா, ஜனனி என் தங்க குட்டி வாடி என் தங்கமே. இவளா? ஓ, ஆல்ரெடி உன்னை நிலானி என் உயிரை வாங்குது. இப்ப ஜனனின்னு இன்னொன்னு வேற வந்திருக்கு. சே, எரிச்சலா வருது மூஞ்சியும் முகரையும். இனிமே இவளை வச்சே நம்மள கம்பேர் பண்ணி சாவடிப்பாங்க. கீர்த்தோ என்னம்மா யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்க? டாடி வந்திருக்கேன், எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கியே. தெரியுமா ஆதி என்ன இங்க? ஆதி ரூம்ல தான் ரெடி ஆயிட்டு இருக்கான். இருங்க ஆரத்தி எடுத்துக்கிறேன். தெரியுமா அப்பா தான் டியூட்டி முடிச்சிட்டு 2 மாசம் கழிச்சு வந்திருக்காரு. நான் பழைய ஆளு தானே, நான் உள்ள போய்க்கிறேன். நீங்க அப்பாக்கு மட்டும் எடுங்க. ஜானுமா, அப்பா மேல கண்ணு இருக்கோ இல்லையோ, உன் மேலதான் அதிக கண்ணு இருக்கும். இந்த சின்ன வயசுலயே நிறைய சம்பாதிக்கிறான், நல்லாவும் படிக்கிறான்னு சொல்லி உன் மேலதான் நிறைய கண்ணு இருக்கும். சரி, இப்ப நீ உள்ள போ, நான் நைட் உனக்கு சுத்தி போடுறேன். சரி சரி. ஆதியனா, ஆதித்யனா, ஆதியனா ரூம் கதவு திறந்துதான் இருக்கு. ஆதியனா. ஹலோ மக்களே, இன்னைக்கு ஏப்ரல் 10. இன்னைக்கு 4 பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. மோனிகா டியர் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் லோகநாதன் பிரதர், கனிமொழி டியரோட அக்கா பொண்ணு ரித்திகா, பிரபாகுமார் டியர் அவங்களோட சன் மித்ரன். ஸோ இவங்க எல்லாருக்குமே அனுஷுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.